ஹாய் மச்சீஸ், நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 28 நம்ம எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோ எல்லாமே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, நம்ம டே 28 எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், மார்னிங்காக ஒரு பிக்கப்பு. அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு இன்றைக்கி மண்டே இல்லையா, குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்தேன்னா இன்றைக்கி எல்லா புறாவும் இருக்குது, ஆனால் நான் தான் எதுவுமே வாங்கின்னு வரல. அப்புறம் அங்கேருந்து கேஸ் பங்க் வந்து ஒரு 310 கேஸ் போட்டுட்டு ஒரு பிக்கப்பு. அவங்க ரோடு கிராஸ் பண்ணி விட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்கள ட்ராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு பிக்கப்பு. அவங்கள கூட்டின்னு போயின்னு இருக்கேன். ரயில்வே கேட் போட்டு டேடாகவும் பண்ணிட்டாங்க. அப்புறம் ட்ரெயின் பாஸ் பண்ணி அவங்கள கூட்டின்னு போய் விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்கூல்கிட்ட ஒரு பிக்கப்பு. பையனை கூட்டின்னு போய் அவங்க வீட்டாண்ட விட்டுட்டு ஓகே மச்சி, நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 28 நம்ம எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 850 rupees அர்ன் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஓலா யூஸ் பண்ணி எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 750 rupees அர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம இந்த ஒரு 4 days கம்பேர் பண்ணால் ரொம்ப கம்மியாக தான் அர்ன் பண்ணியிருக்கோம். இன்னொன்று, நான் 2 நாளாக சரியாக வேலைக்கு போகல. ஏன்னா நான் ஆட்டோக்கு போனால் தான் நான் அர்ன் பண்ண முடியும். நான் தான் எதுவுமே பண்ணாமல் வீட்டில் பார்த்துன்னு கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன் யூடியூப் மூலியமாக. நான் நெக்ஸ்ட் என்ன என்ன கிளாஸுக்கு போய் கற்றுக்கிற அளவுக்கு இப்போ என்கிட்ட கையில் பட்ஜெட் இல்லை. ஸோ நான் யூடியூப்லேயே பார்த்து கற்றுட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் நீங்கள் அடுத்தடுத்து பார்ப்பீங்க. ஸோ இப்போ தான் 1 மாதம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்ப்பீங்க. இப்போ நான் என்ன தான் இந்த 1 மாதம் நான் இப்போது 1500, 2500, 800, 200 முந்தானே 200 சம்பாரித்தேன். ஸோ இது மாதிரி சம்பாரிச்சேன் இல்லையா? ஸோ நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு 2 or 3 months போட்டோம். இது வரைக்கும் என்ன சம்பாரிச்சனோ அது கூட ஒரு 2 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. என்னால் அவ்வளோ சம்பாதிக்க முடியும். அதுக்கு நான் கற்றுட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் இப்போ 50% கற்றுக்கின்னு இருக்கேன். இன்னொரு 50% இருக்குது. அதுக்கு இன்னும் ஒரு 2 or 3 months டைம் ஆகும் நான் ஃபுல்லாக மாஸ்டர் ஆகிறதுக்கு. அதில் ப்ராக்டிஸோ பண்ணின்னு இருக்க, கொஞ்சம் லாஸோ ஆகின்னு இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் மீன்ஸ் அது நான் டெமோ அக்கௌண்ட்டில் பண்ணின்னு இருக்கிறதுனால அது நம்மளுக்கு வராது. பண்ணலாம். ஓகே, 50% கற்றுன்னு இருக்கேன். முடியும். நம்ம ஒரு சேலஞ்சில் இறங்கிட்டோன்னா அது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி பெறத்துக்கு அதுக்கு நான் எந்த லெவலுக்கு ஒன்றாலும் போக ரெடியாக இருக்கேன். ஓகே, பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னால் ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி சம்பாதிக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.